காந்தாரா சாப்டர் 1 மூவில இந்த ஒரு டீடைலிங் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த படத்தோட பெரிய கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு கனகவதி தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் வில்லி. நடந்த பல விஷயங்களுக்கு அவங்க தான் மாஸ்டர் மைண்டா பின்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கனகவதிக்கு ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சீன் மூலியமா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமையை சேர்ந்த மக்களுமே இந்த பாங்கரா ராஜ்யத்துக்குள்ள உள்ள வரும்போது கனகவதியோட மேற்பார்வையில ஒரு சிவன் கோயில் கட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல கனகவதி கர்ப்பகிரகத்துல வைக்கிறக்கும் அப்படிங்கறக்காக ஒரு பாறையிலேருந்து சிவலிங்கத்தை செதுக்கிறதுக்கு ஒரு உளியை ஆசீர்வாதம் பண்ணி வேலை செய்யறவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி அங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற அந்த உளியிலிருந்து அந்த வேலை செய்யறவர் அந்த கல்லுல இருந்து சிலையை செதுக்கிறதுக்காக முதல் அடி அடிக்கும் போது அந்த கல்லுல இருந்து ஒரு துண்டு போய் தேன் கூட்டுல பட்டு கலையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே கர்ப்ப கிரகத்துல வைக்க போற சிவலிங்கத்தை செதுக்கும் போது கனகவதி தொட்டு ஆசீர்வச்சு ஆரம்பிச்சதுனால அது ஒரு தடங்கல் மாதிரி ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு இடத்துலயே கனகவதிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு லைட்டா டீஸ் பண்ணியிருப்பாங்க.